நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். இது அவருடைய நாமம். இந்த நாமம் இந்த பூமியிலே முதலாக ஒரு மனுஷனுக்கு வெளிப்படுத்தினது என்றால் அது ஆபிரகாமுக்கு தான். தேவன் பூமியிலே மனுஷனை பெருக பண்ண பிறகு அவர் தன்னுடைய நாமத்தினால் இந்த பூமியில யாரையும் அறிய பண்ணவில்லை, தன் நாமத்தை வெளிப்படுத்தவில்லை. ஆனால் முதலாக இந்த நாமத்தை, அதாவது நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்று தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்தின முதல் மனுஷன் ஆபிரகாம் தான். அப்போ அந்த ஆபிரகாமுக்கு தேவன் அந்த நாமத்தை வழி நடத்தி, அந்த நாமத்தின் வழியாக அவனை நடத்தி கொண்டு வந்து அதாவது கானான் தேசத்திலே சேர்த்தார். அது ஒரு அடையாளம். அதே போலதான் இந்த கடைசி நாட்களில வெளிப்படுத்தின விசேஷத்தை, இந்த நாமத்தை நம்ம மறுபடியும் எங்க பார்ப்போம் என்றால் வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பார்ப்போம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்று. அப்பொழுது அவர்தான் இருந்தவர், அவர்தான் இருக்கிறவர், அவர்தான் வருகிறவர். அதே சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை மறுபடியும் எங்கு அழைத்து போக வருகிறார் என்றால், எங்கு கூட்டி சேர்க்க விரும்புகிறார் என்றால் பரமகானான். அடையாளமாக்கப்பட்ட ஆபிரகாமுடைய வாழ்க்கை இங்கு நிழல், அது ஒரு நிழல். ஆனால் நிஜமாய் இருக்கிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே நாமத்தை கொண்டு எப்படி செயல்படுகிறார் என்று. இன்றுக்கும் நமக்கும், அதாவது உங்களுக்கும் அவர் எப்படிப்பட்ட நாமத்தை கொண்டு உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் என்று பார்ப்போம். ஏன்னா அப்படி நீங்க பார்க்கும் பொழுதுதான் அந்த நாமத்தின் வல்லமையும் அந்த நாமத்தை கொண்டு அவர் உங்களை நடத்துகிறதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் தெளிவா ஒரு வார்த்தையை சொல்கிறார், என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று. நாம் அந்த நாமத்தை கொண்டு பூமிக்குரிய காரியங்களை கேட்கிறதுக்காக தேவன் நமக்கு கொடுக்கல. அந்த நாமம் பரலோகத்தின் ரகசியத்தையும், பரலோகத்தின் அதிகாரத்தையும், பரலோகத்தின் வல்லமையும், பரலோகத்தின் மறு சிருஷ்டிப்பையும் பூமியில கொண்டு வருவதற்கு தான் அந்த நாமம் பயன்படுத்தப்படுகிறது. அப்ப அது விலையேற பெற்ற ஒரு நாமமா எப்பொழுது நாம் அதை உணர தொடங்குகிறோமோ அப்பொழுதுதான் அதனுடைய நாமம் நம்ம இடத்திலே பூரணமாய் கிரியை செய்ய தொடங்கும். அதனால் இந்த நாமத்தை குறித்து இன்னும் அதிகமாய் நீங்க தியானிக்கும் போது உங்களுக்கு அநேக ரகசியங்களை பரலோகம் வெளிப்படுத்த நாங்கள் செபிக்கிறோம். ஆமென்.